ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கல்கி 2898 AD படத்தோட ஆஃபீஸர் ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் தான் பார்க்கறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜமௌலியை தொடர்ந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுத்துட்டு நம்ம நாக் அஸ்வின் அவர்கள் டைரக்ஷனில் வெளியில் வந்துட்டு சந்தோஷ் நாராயண் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், யார் ஹீரோ அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் இருக்காரு, அந்த பக்கம் பாலிவுட்டில் வந்து அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, இந்த பக்கம் பிரபாஸ் இருக்கிறாரு, ஒரு மெட்டுக்கு தீபிகா படுகோனே இருக்காங்க. இப்படி நிறைய ஒரு முக்கியமான நட்சத்திரங்கள்லாம் வச்சு ஒரு ஹிஸ்டாரிக் மூவி வந்து நம்ம நாக அஸ்வின் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் எனக்கு நாக அஸ்வின் ஏன் ரொம்ப பிடிக்கும் ஒரு டைரக்ஷன் தான், எனக்கு இந்த நடிகர் தேலர்னு ஒரு படம் பார்த்தேன். ஸோ அதில் சாவித்திரியை வந்து அப்படியே கொண்டு வந்து டிப்பாட்டி இருந்திருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அதில் பெர்ஃபார்மராக நம்ம கீர்த்தி சுரேஷ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டைரக்ஷன்லாம் சூப்பராக பண்ணி படம் எடுத்திருப்பாரு. ஸோ அவரோட இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு பிறகு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோமா, வாங்க. ஓகே, பார்த்து கொடுமா 3 நிமிஷம் இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லயே கடைசி நகரம் காசி. மேல தண்ணி இருக்கா? பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான், கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது அமிதாப் பச்சன் ஒருவனை மட்டும்தான். 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு. இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. உயிருக்குள்ள இன்னொரு உயிர். தீபிகா, நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. நான் காப்பாற்றுவேன். இதை எப்படியாவது தடுக்கணும். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? எவ்வளவு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம். 1 மில்லியன் யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்காடா? எதுவுமே இல்ல. எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? அது போய் உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. உலகத்துல ஒரே ஒரு சைடு தான், உன் சைடு. பைரவா, 5 ஸ்டார் பவுண்டி. லெட்ஸ் கோ. ஹை ஹை. எனக்கு அந்த பொண்ணு வேணும். பாயிண்ட் என்னன்னா, என்னால மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். அவ்வளோ ஷூரா? ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல. உங்க யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுலயும் தோக்க மாட்டேன். இன்னும் இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்க பலியாகணும்? பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. கமலஹாசன் ஜூன் வெளியில் வரும்போது ஸோ தியேட்டரில் பார்க்கலாம் இல்லையா? ஸோ பயங்கரமாக இருக்குல்ல, நல்லா பண்ணியிருக்கிறார் நம்ம அமிதாப் பச்சனோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம். இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அவரை வந்து திரையில வந்து அது ஒரு ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. 10 பேரை வச்சுட்டு அப்படி தாக்குற சீன்லாம் வேற மாதிரி இருக்கு. ஸோ வில்லனா வர்றது அவர் யாருன்னு தெரியல, வில்லனா அவர் யாருன்னு தெரியல. ஆனால் கமலஹாசன் தான் இந்த படத்தில் வில்லன், அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு சீனு வந்து அப்படி பாதி ஃபேஸை காட்டுனாங்களா காட்டல, அந்த இது மட்டும் தான் காமிச்சிட்டு ஒரு புது பிரபஞ்சம் அப்படிங்கும்போது அந்த டைலாக் கிளிப்பு மட்டும் பார்க்கும்போது அது கமலஹாசன் சார் தான். ஏன்னா இந்த இதுலேயே அவர் மட்டும் தான் லாஸ்ட்டாக ஃபினிஷ் முடிச்சுட்டாங்க. அவரு தான் வில்லன் அப்படிங்கிறது நியூஸ் வந்துச்சு. ஒருவேளை இந்த படத்தில் வில்லனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்குறேன். ஸோ வில்லனாக அவர் பண்ணி நான் பார்க்கல, இது நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, கரெக்டாக தெரியல வில்லனாக நடிச்சிருக்காருன்னு தெரியல தமிழ் இண்டஸ்ட்ரியில். பட் ஆனால் இது வேற மாதிரி இருக்கும். சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம்லாம் பின்னி பெடல் எடுத்துருக்காரு, செம்மையாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த ஒலி வந்து அந்த பாஸ் பண்ணுறதுக்குலாம் ஒரு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் கேட்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது.
ஸோ பிரபாஸ் ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேணாம். நம்ம இதுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பாகுபலியிலேருந்து அவர் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ரோல்லாம் அவருக்கு செம்மையாக இருக்கும், ரொம்ப ஆப்டாகும். ஸோ நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா ஆப்டாகும். சூப்பராக இருக்குது. தீபிகா படுகோனே எல்லாருமே வந்து எல்லா சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம டைரக்டர். பாகுபலியில் வந்து நம்ம இவர் எப்படி ராஜமௌழி நல்ல ஒரு இது இருக்காரோ அதே மாதிரி இந்த படம் கல்கி வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன எனக்கு ராஜமௌழி அவர் பாகுபலி அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் நிறைய இருக்குது. அதுலேயும் எல்லாமே மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் தான். பட் இருந்தாலும் இது வந்து பயங்கரமாக சயின்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது தெரியல. அதுவும் இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிலாம் இப்போ பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கும், இப்படிலாம் இருக்குமா இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரிலாம் வைக்கிறாங்க. இப்போ இருந்தால் சூப்பராக தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டோம். ஒருவேளை அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஓகே காய்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர ஆர்வமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எல்லா லாங்குவேஜுமே இந்த ட்ரெய்லர் வெளியில் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் சவுத் இந்தியன் பேன் இண்டியாங்கிறாங்கல்ல, எல்லா லாங்குவேஜும் படம் வெளியில் வரப்போ தான் போது பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண தான் போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரமே திரையில் பார்த்து ரசிப்போம். ஓகே பாய்.